ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீனவர்கள் 10 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீண்டும் அடாவடி. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக நாளை இந்து முன்னணி அறிவித்துள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. மதுரை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் 144 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையம் மீது நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த 2 பேர் பெட்ரோல் குண்டை வீசியதாக தகவல். ₹10 கோடி தமிழ்நாடு சாரண சாரணியர் இயக்கத்திற்கான புதிய தலைமை அலுவலகம் அமைக்கப்படும். மணப்பாறையில் நடைபெற்ற சாரண சாரணியர் வைர விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஈசிஆரில் பெண்கள் காரை துரத்திய விவகாரத்தில் திமுக மீது பொய்ப்பொழி போட்ட எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா? முக்கிய நபர் அதிமுக பின்புலம் கொண்டவர் என சுட்டிக்காட்டி அமைச்சர் ரகுபதி கேள்வி. அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த ஆளுநர் உள்ளிட்டோர் செயல்படுகின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக மாறி இருக்கின்றது. இதை பொறுத்துக் கொள்ள முடியாத சில பேர் பல்வேறு அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. நான் யாரை பத்தி குறிப்பிடுறேன்னு உங்களுக்கே தெரியும். அதுல முதன்மையானவர் யாருன்னா நம்முடைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலை ஓய்கிறது. வரும் 5ஆம் தேதி வாக்குப்பதிவு. இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைவதாக சீமான் குற்றச்சாட்டு. தங்களை கண்டு அதிமுக இவ்வளவு அஞ்சும் என நினைக்கவில்லை என்றும் விமர்சனம். திமுக கட்சிக்காரர்கள் எப்படியும் திமுகவுக்கு போட்டு விடுவார்கள். அவர்களுக்கு ₹300. அதிமுக கட்சிக்காரர்கள் ஒருவேளை சீமானுக்கு போட்டு விடக் கூடாது. அதனால் அவர்களுக்கு ₹1000 கொடுத்து அந்த ஓட்டை எங்களுக்கு போடுகிறீர்களோ இல்லையோ, சீமானுக்கும் சீதாலட்சுமிக்கும் போட்டு விடாதீர்கள். ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படாததற்கு கண்டனம். வரும் 20ஆம் தேதி முதல் அண்ணா தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு. ஓசூரில் கிரஷர் உரிமையாளர்களுக்கு எதிராக லாரி உரிமையாளர்கள் மேற்கொண்ட வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் இடையான பேச்சில் உடன்பாடு. நாமக்கல் அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் ₹75 லட்சம் இழந்த லாரி ஓட்டுநர் தற்கொலை. மரணத்துக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல். நாகை அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு. காவிரி படுகை மாவட்டங்களில் இதுவரை 8.42 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மதுரையிலிருந்து போடிக்கு மின்சார ரயில் இன்ஜினை இயக்கி சோதனை. 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட மின்சார ரயில் இன்ஜின்.
மின்சார ரயில் என்ஜினின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஈரோட்டில் கண்காட்சி. மின்சார ரயில் என்ஜினின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம். பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். இந்தோனேஷியா முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி முருகனுக்கு அரோகரா என கூறி உரையை தொடங்கினார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு சொந்த ஊரில் பாராட்டு விழா. மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் துரிதமாக நடைபெற்று வருவதாக பேச்சு. மனிதனை விண்ணுக்கு அனுப்புகிற பயிற்சி ஆனா கொண்டு போயிட்டு சக்சஸா அவங்க திருப்பி கொண்டு வரும். இந்த திட்டம் ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. நம்ம பாரத பிரதமர் மோடிஜி எல்லாம் அங்கதான் அப்ரூவ் பண்ணாங்க. 20,000 கோடி ரூபாய்க்கும் திட்டத்தை தந்திருக்குது. இந்த திட்டத்துல இது சீக்கிரம் நாங்க வெற்றி அடைய போறோம். அப்ப அந்த வேலையை நல்லா செய்யணும். மதுரையில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் தீ விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பெண். சுதந்திர இந்தியாவில் நடுத்தர மக்களுக்கு இதுபோன்ற வரிச்சலுகை முன் எப்போதும் வழங்கப்பட்டதில்லை. டெல்லி தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லியில் குடிசைவாசிகளுக்கு 3,000 ரூபாய் கொடுத்து விரலில் மை வைத்து வாக்களிக்காமல் தடுக்க சதி. ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. வசந்த பஞ்சமியையொட்டி மகா கும்பமேளாவில் குவிந்த பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி சிறப்பு வழிபாடு. இஸ்ரோவின் 100வது ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட செயற்கைக்கோளில் கோளாறு. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ விளக்கம். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல். அடுக்குமாடி கட்டடங்கள் தகர்ப்பு. பயங்கரவாத குழுக்களின் நிலைகளை தாக்கியதாக இஸ்ரேல் விளக்கம். சூடானில் தொடரும் உள்நாட்டுப் போர். சந்தையில் துணை ராணுவ படையினர் நடத்திய தாக்குதலில் 54 பேர் உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். ஒருவர் உயிரிழப்பு. ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றம். டாடா ஸ்டீல்ஸ் செஸ் மாஸ்டர்ஸ் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வெற்றி. உலக சாம்பியன் குகேஸை டை பிரேக்கரில் வீழ்த்தி அசத்தல்.
இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது T20 போட்டியில் 150 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 97 ரன்களில் சுருண்டு தோல்வியை தழுவிய இங்கிலாந்து. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் சதம் விளாசிய அபிஷேக் சர்மா T20 இன்னிங்ஸில் அதிக சிக்சர்கள் விளாசிய இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். தங்கப்பத்திரம் திட்டத்தை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு. அரசுக்கு அதிக அளவில் செலவு ஏற்படுவதால் நடவடிக்கை. திருச்சியில் புத்தகங்களே இல்லாத நூலகம், காவலர்கள் இல்லாத மணிமண்டபம். ஆய்வுக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிருப்தி. திருப்பத்தூரில் SRM தமிழ் பேராயம் சார்பில் சொல் தமிழா சொல் மாபெரும் மண்டல அளவிலான பேச்சு போட்டி. வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு ரொக்க பரிசு. மயிலாடுதுறையில் வாடிக்கையாளர்கள் பெயரில் போலி நகைகளை அடகு வைத்து 50 லட்சம் ரூபாய் மோசடி. வங்கியின் நகை மதிப்பீட்டாளர் கைது. ஓசூர் அருகே சப்பலம்மா கோயில் திருவிழாவை ஒட்டி களைகட்டிய மாட்டுச் சந்தை. பேண்ட் வாத்தியங்கள் முழங்க அழைத்து வரப்பட்ட காளைகள். சென்னை செம்மொழி பூங்காவில் மாபெரும் ஓவிய கண்காட்சி. 500க்கும் மேற்பட்ட கலைஞர்களின் படைப்புகள் காட்சிக்கு வைப்பு. சென்னையில் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்த பழமையான கார்கள் கண்காட்சி. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். தாமிரபரணி வடிநில பாசன குளங்களில் 23,753 பறவைகள். அகத்தியமலை மக்கள்சார் இயற்கை வள காப்பு மையம் நடத்திய ஆய்வில் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் முதல் பெண் அரசு பேருந்து நடத்துனராக பட்டதாரி பெண் நியமனம். கோத்தகிரி குன்னூர் இடையே இயங்கும் அரசு பேருந்தில் பணியை தொடங்கிய நடத்துனர் சுகன்யா. திருச்செந்தூர் முருகன் கோயில் அருகே 1 மாதத்திற்கு மேலாக தொடரும் கடல் சீற்றம். அலைகள் குறைந்து கடல் உள்வாங்கி காணப்படும் நிலையில் பக்தர்களை அப்புறப்படுத்திய பணியாளர்கள். தூத்துக்குடி வல்லநாட்டில் வீட்டை தனியார் நிறுவனம் ஜப்தி செய்ய வந்ததால் கூலி தொழிலாளி உயிரிழந்த விவகாரம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்குகிறது தனியார் நிதி நிறுவனம். தெலங்கானாவில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கையின் தரவுகள் வெளியீடு. அதிகபட்சமாக பிற்படுத்தப்பட்டோர் 56%, பட்டியலினத்தவர் 17% உள்ளதாக தகவல். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவில் நடைபெற்ற சந்தியா ஆரத்தி நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று வழிபாடு. I am now happy to announce
12 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் 90% வருமான வரிதாரர்கள் புதிய நடைமுறைக்கு மாற வாய்ப்பு. மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் ரவி அகர்வால் கருத்து.